ஜனநாயகத்தை படுகொலை செய்கிற வகையில் கொள்ளையடித்த பணத்தை வச்சுக்கிட்டு அதை வச்சு எல்லாருக்கும் பாகம் கொடுத்து மக்களுக்கு ஏதாச்சும் கொடுத்துட்டு அதே மாதிரி கட்சிகளுக்கும் கொடுத்து திரும்பவும் கொள்ளையடிக்கலாமா என்ற திட்டம் போடுபவர்களாக இருக்கிறார்களே தவிர நல்ல இதயம் உடையவர்கள், உண்மையாக சிந்தித்து சொல்லக்கூடியவர்கள், எதற்கும் அஞ்சாமல் சொல்லக்கூடியவர்கள் சொன்னால் ரெண்டுமே தகுதியற்றவர்கள் தான் 2 பேரும். நாட்டை கபலீகரம் பண்ணவர்களாக மாறின பிற்பாடு இவங்களுக்கு அரசியல் கட்சி அப்படின்ற பேர் வேணால் இருக்கலாமே தவிர அது அரசியல் அல்ல. இது ஒரு அரசியல் என்ற பெயராலே ஒரு கொள்ளை கூட்டம், அவ்வளோதானே தவிர வேறு ஒன்றும் கிடையாது. எனக்கு திமுகவில் அதிமுகவில் நிறைய நண்பர்கள் உண்டு, இப்போவும் உண்டு, நாளைக்கு உண்டு, என்றைக்கு உண்டு. அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, அவங்கள்ட்ட கேட்குறேன், ஏன்ப்பா உங்கள் ஆட்சியில் இப்படிலாம் தப்பு நடக்குதே அப்படின்னு கேட்குறபோது என்ன சொல்கிறேன், நாங்கள் என்னென்ன பண்ணுறது அவங்க பண்ணுறாங்க அப்படின்னா, என்னடா இப்படி சொல்லி என்னடான்னு கேட்டால், வேறு யார் என்ன இருக்கா இல்லையே, வேறு யார் இருக்கிறான்ற கேள்விகளில் தான் விஜய் நிற்கிறார். ஒவ்வொரு கட்சியும் அதான், கட்சியினுடைய தொண்டர்களுடைய உள்ளத்தில் அது இருக்குது. வேறு யார் மக்களுடைய உள்ளத்துலேயும் இருக்குது. அதற்கு பதில் தான் விஜய். ஒவ்வொரு குடும்பமும் பாதிக்கப்படாத குடும்பம் தமிழ்நாட்டில் எதுவுமே கிடையாது. வேணால் மேல் மட்டத்தில் 2-1 இருக்கலாமே தவிர எல்லா குடும்பங்களுமே இது நீக்கமர நிறைந்து விட்டதுனால இந்த குடும்பங்கள் பாதிக்கிறத நேரடியாக உணர்கிறவங்க பெண்கள் தான். அந்த பெண்களை ஏமாற்றலாம் தான் இவங்க திட்டம் போடுறாங்க. அது நடக்காது. அவர்கள் விழித்து கொண்டார்களானால் அவர்கள் தான் இவர்களுக்கு முதல் எதிரிகளாக இருப்பார்கள். இவங்க 2 பேரையும் எல்லாத்தையும் பார்த்து இவங்களுடைய யோகிதாம்சங்கள் போக்குவரத்தெல்லாம் பார்த்தாச்சு. இவங்க லஞ்சத்தை பற்றியோ ஊழலை பற்றியோ சாராயத்தை பற்றியோ அல்லது நாட்டில் சட்டம் அமைதியை பற்றியோ இதை பற்றியெல்லாம் பேசுகிற தகுதிகள் இல்லாத இடத்துக்கு இவங்க போயிட்டாங்க. அவர் என்ன பண்ணுறாரு பார்ப்போம். அவங்க 2 பேரை பார்த்துட்டோம், 3வது ஆளை பார்ப்போம். ஆனால் இன்றைக்கி சூழ்நிலை அப்படி இருக்கா? இன்றைக்கி தான் இல்லைன்றேன். இது வேறு, இது அரசியலே இல்லைன்ற. அதாவது தவறானவர்கள் கையில் போய் மாட்டின பிற்பாடு தவறு மட்டும்தானே நடக்கும். நீங்கள் வேறு என்ன நடக்கும்? ஒரு தவறான தொழில் ஒரு குடும்பத்தில் போய் ஒரு நல்ல பொண்ணு போய் மாட்டினா அது எப்போ அவங்க சொல்கிறதுக்கு ஈடுபட்டால் அப்புறம் அவளும் தவறாதானே போயிடுவாங்க. இது வேறு வார்த்தையில் சொன்னால் நான் சொல்ல விரும்பலை அந்த வார்த்தையை. இப்போ இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி தான் நடப்பாங்க, அதுதான் உண்மை. அதனால் இது ஒன்றும் நினைக்கிறேன். நாடு இல்லையே வீடு இல்லைன்னார் அண்ணா. அதை நாடு இல்லாவிட்டால் ஏது வீடுன்னார் எம்ஜிஆர். நாடு இல்லாதவங்க நாடை நீ மறந்தால், மொழியை நடந்தால், இனத்தை நடந்தால், பாலஸ்தீனத்தில் இன்றைக்கி என்ன நடக்குதோ 10 கார் 15 கார் வச்சுருந்தவங்களாம் ஒருவேளை சோத்துக்கு அலையிறான். அதே நிலைமை இங்கே உருவாகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகிடும். இலங்கையில் அது நடந்தது, இங்கே நடக்கிறதுக்கு நேரமாகுது. அதனால் ஒவ்வொருத்தருக்கும் அரசை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும், தவறுகளை சுட்டி காட்ட வேண்டும், நியாயங்களுக்காக போராடணும். அந்த உணர்வு இருக்குதால் தான் நாடு காப்பாற்றப்படும். தமிழ் அலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த அரசியல்வாதி திருச்சி திரு சவுந்தரராஜன் அவர்கள். அவர்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா. இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் ஒரு வித்தியாசமான தேர்தல்னு சொல்லப்படுது. நீங்கள் ஒரு மூத்த அரசியல்வாதி, நீங்கள் அரசியல் களமாகட்டும் தேர்தல் களமாகட்டும் பல களங்களை நீங்கள் சந்தித்து வந்திருக்கீங்க. இந்த தேர்தலில் ஆளக்கூடிய திமுக அரசு 26 கட்சிகளோட ஒரு பிரம்மாண்டமான கூட்டணி அமைத்து களத்தில் நிற்கிறாங்க. அதே மாதிரி எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவும் கிட்டத்தட்ட ஒரு 15 கட்சிகளோடு கூட்டணி வைத்துக்கொண்டு அவங்களும் களத்தில் நிற்கிறாங்க. இப்போ புதிதாக அரசியலுக்கு வந்த திரு விஜய் தாவேகா கட்சியை ஆரம்பித்து கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் முடிந்து 3வது ஆண்டு அடியெடுத்து வச்சிருக்கார். அவரும் களத்தில் நின்று நான் தான் இந்த சட்டமன்ற தேர்தலை ஜெயித்து முதலமைச்சர் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு களத்தில் நிற்கிறார். இப்போ 2 பெருங்கட்சிகளும் ஒரு பெரிய வலுவான கூட்டணியோடு இருக்காங்க. திரு விஜய் அவர்கள் தனித்து நின்று களம் காண்கிறார். இந்த தேர்தல் களம் எப்படி இருக்கும் ஐயா? 2 பெரிய கட்சிகள் இல்லைங்க. நான் அவர்களை அரசியல் கட்சிகளை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. என்னங்க எப்படி சொல்லிட்டீங்க? நீங்கள் ஒரு அதிமுகவுடைய தோற்றுவித்தவர்களை நீங்களும் ஒருத்தர். நான் ஒரு கட்சினா அதுக்கு கொள்கை இருக்கணும். கொள்கையை செயல்படுறதுக்கு கட்சி வேணும், அதை நடத்துறதுக்கு ஒரு அமைப்பு வேணும், அதுக்கு ஒரு தலைவர் வேணும், இப்படி தான் இருப்பாங்க. அந்த கட்சிக்கு சில சட்டத்திட்டங்களும் இருக்கும்.
அதன்படி தான் அந்த கட்சி இருக்கும். அப்படி பார்த்தா இந்த 2 கட்சிகள் தானே ஒரு பெரிய வலுவான கட்டமைப்போட இருக்காங்க. கட்சி வந்து நீங்கள் திமுக என்பது அண்ணாவோடு முடிந்து விட்டது. அதுக்கு பிறகு பெயர் பலகை வைத்துக்கொண்டு தான் கட்சியை நடத்துகிறாங்க. வேற ஒன்றும் அண்ணா திமுகவினுடைய கொள்கைகளில் ஒரு கொள்கை கூட இன்றைய தினம் அவர்களிடத்தில் இல்லை. எந்த கொள்கையும் இந்த தினம் திமுகவில் இல்லை. இதுதான் கடமை, உண்மை. கண்ணியம், கட்டுப்பாடு அப்படிங்கிறாங்களே. கடமை, கண்ணியம், கட்டுப்பாடுன்னு அண்ணா சொன்ன தாரக மந்திரம். அதுக்கு இவங்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? அதாவது பெரிய கொள்ளைக்காரன் கூட அவன் ஆளுங்களை கட்டுப்பாடோடு வச்சுருப்பான். நம்ம வீரப்பன்னு பார்த்தோம், அவர் கூட ஒரு கட்டுப்பாடோட ஒரு சமுதாயம் வச்சுருக்காங்க. அவர் நல்லது பண்ணாரா கேட்டால் அதை பற்றி நான் வரல. ஆனால் வந்து ஒரு யாராக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு கட்டுப்பாடு வச்சுருப்பாங்க. அதுவே வந்து ஒரு இயக்கமாக மாறிட முடியாது, ஒரு அரசியலாக மாறிடும். அரசியல்ன்றது என்னென்னா தொண்டு உள்ளத்தோடு வந்து மக்கள் தொண்டாற்றுவதற்காக வந்து அந்த தொண்டை ஒழுங்காக பண்ணுறவன் தான் அரசியல்வாதி. அதுதான் அரசியல். அதையும் ஜனநாயக முறையில் செய்கிறது தான் அரசியல். இப்போ இதுக்கு முன்னாடி இருந்தவங்க நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அண்ணாவோ, அதுக்கு முன்னாடி இருந்த காமராஜரோ, அதுக்கு முன்னாடி இருந்த ஓமாந்தூர் ரெட்டியாரோ, அதுக்கு முன்னாடி இருந்த குமாரசாமி ராஜோ, இவர்களெல்லாம் அப்பொழுக்கு இல்லாமல் அரசியல்வாதிகளாக சுயநலம் இல்லாமல் நாட்டுக்காக உழைத்தவர்கள். நாட்டுக்காக அதுக்கு பிறகு வந்தவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா நாட்டை கபலீகரம் பண்ணவர்களாக மாறின பிற்பாடு இவங்களுக்கு வந்து அரசியல் கட்சி அப்படின்ற பேர் வேணால் இருக்கலாமே தவிர அது அரசியல் அல்ல. இது ஒரு அரசியல் என்ற பெயராலே ஒரு கொள்ளை கூட்டம், அவ்வளோதானே தவிர வேறு ஒன்றும் கிடையாது. அதனால் 2 கட்சியும் வந்து அரசாங்கம் நடத்தக்கூடிய தகுதியோடு தங்களை வளர்த்து கொள்ளலை. அரசாங்கம்னா என்ன, அது எதுக்காக உருவாக்கப்பட்டது, கவர்மெண்ட் பை த பீப்புள், ஃபார் த பீப்புள், ஆஃப் த பீப்புள்லாம் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இவங்களே செஸ் போர்டு மாதிரி காயினை தூக்கி அங்கே வச்சு இவங்க தான் செயலாளர், இவங்க தான் அவங்க இன்னும் யார் எல்லாம் எங்கெல்லாம் கொள்ளையடிக்கிறாங்களோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு மந்திரி பதவி கொடுத்து இவங்களால தான் கொள்ளையடிச்சிட்டு வர முடியும்னு பண்ணால் இதுக்கு பேர் அரசாங்கமே கிடையாது. ஒரு சட்டத்திட்டங்கள் கிடையாது, ஒரு நியாயம் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. எல்லாத்தையும் இழந்து விட்டு ஜனநாயகத்தை படுகொலை செய்கிற வகையில் கொள்ளையடித்த பணத்தை வச்சுக்கிட்டு அதை வச்சு எல்லாருக்கும் பாகம் கொடுத்து மக்களுக்கு ஏதாச்சும் கொடுத்துட்டு அதே மாதிரி கட்சிகளுக்கும் கொடுத்து திரும்பவும் கொள்ளையடிக்கலாமா என்ற திட்டம் போடுபவர்களாக இருக்கிறார்களே தவிர நல்ல இதயம் உடையவர்கள், உண்மையாக சிந்தித்து சொல்லக்கூடியவர்கள், எதற்கும் அஞ்சாமல் சொல்லக்கூடியவர்கள் சொன்னால் 2மே தகுதியற்றவர்கள் தான் 2 பேருமே. அவ்வளோ. சரி சார், அதான் 3ஆவதாக நான் சொல்லியிருந்தேன், தாவேக்கா வந்து இந்த 2 மாபெரும் சக்திகளை வந்து எதிர்த்து நிற்கிறாங்க. ஆமாம். ஆனால் அந்த களம் எப்படி இருக்கும்னு கேட்டிருந்தேன். அதாவது தாவேக்கா வந்து எப்படி எதிர்பார்க்குறாங்கன்னா, எனக்கு திமுகவில் அதிமுகவில் நிறைய நண்பர்கள் உண்டு, இப்போவும் உண்டு, நாளைக்கு உண்டு, என்றைக்கு உண்டு. அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, அவங்கள்ட்ட கேட்குறேன், ஏன்ப்பா உங்கள் ஆட்சியில் இப்படிலாம் தப்பு நடக்குதே அப்படின்னு கேட்குறபோது என்ன சொல்கிறேன், நாங்கள் என்னென்ன பண்ணுறது அவங்க பண்ணுறாங்க அப்படின்னாங்க. என்னடா இப்படி சொல்லிட்டு என்னடான்னு கேட்டால், வேறு யார் என்ன இருக்கா இல்லையேன்றாங்க. வேறு யார் இருக்கிறான்ற கேள்விகளில் தான் விஜய் வந்து நிற்கிறார். ஒவ்வொரு கட்சியும் அதான், கட்சியினுடைய தொண்டர்களுடைய உள்ளத்தில் அது இருக்குது. வேறு யார் மக்களுடைய உள்ளத்துலேயும் இருக்குது. அதற்கு பதில் தான் விஜய். அதனால் இவங்களால் பாதிக்கப்பட்டவர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் மறந்து போயிடுவாங்கன்னு இவங்க நினைக்கிறாங்க. ஒவ்வொரு குடும்பத்துலேயும் அவன் குடிகாரனாக உருவாக்கிட்டீங்க, அதனால் கணவன் குடிகாரனாக போகிறான், சம்பாதிக்கிறது பூரா சாராய கடையில் கொடுத்துட்றான், வந்து வீட்டுக்கு ஒன்றும் வரல, அல்லது குடும்பம் நடத்துறதுக்கு கூட வரல. இன்னும் இளம் பெண்கள் வந்து எல்லாம் தண்ணி போட்டு மட்டையாயிடுறாங்களே தவிர குடும்பம் நடத்துறதுக்கு கூட வரல அப்படின்றத வேறு வகையில் ஏதோ சொல்ல வேண்டிய ஒன்று மறைமுகமாக சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு போகிறத வந்து ஒவ்வொரு குடும்பமும் பாதிக்கப்படாத குடும்பம் தமிழ்நாட்டில் எதுவுமே கிடையாது. வேணால் மேல் மட்டத்தில் 2-1 இருக்கலாமே தவிர எல்லா குடும்பங்களையும் இது வந்து நீக்கமர நிறைந்து விட்டதுனால இந்த குடும்பங்கள் பாதிக்கிறத நேரடியாக உணர்கிறவங்க பெண்கள் தான். அந்த பெண்களை ஏமாற்றலாம் தான் இவங்க திட்டம் போடுறாங்க. அது நடக்காது. அவர்கள் விழித்து கொண்டார்களானால் அவர்கள் தான் இவர்களுக்கு முதல் எதிரிகளாக இருப்பார்கள். அதே மாதிரி இளைஞர்கள், இப்போ இருக்கிற இளைஞர்கள் இவங்களை பார்க்குறாங்க, திமுககாரன் அதிமுக பார்க்குறாங்க, இவங்கெல்லாம் பண்ணுற அட்டூழியத்தெல்லாம் பார்த்துட்டு வெம்பி போய் நிற்கிறான். அவனுக்கு இப்போ ஒரு இடம் கிடச்சிருக்குன்னு உடனே அவன் அந்த பக்கம் வரான். விஜயனுடைய ஆதரவாளர்கள், ரசிகர்கள்ன்ற ஒரு கூட்டம் இருக்குது. அதோட திமுகவினுடைய செயல்களால் பாதிக்கப்பட்டவர்கள், அவர்களால் வெறுப்படைந்த கூட்டமும் ஒன்று இருக்குது. 2 கூட்டமும் ஒரே பக்கம் சேர்றதுனால நிச்சயமாக வந்து மக்கள், இளைஞர்கள் அந்த பக்கம் இருக்கிறாங்க. கொள்ளையடித்த பணம், கொள்ளை கூட்டாளிகள் உங்கள் பக்கம் இருக்கிறாங்க. மக்கள் தான் இறுதி வெற்றி பெறுவார்கள். இதுதான் உண்மை.
ஐயா நீங்க வந்து கிட்டத்தட்ட இப்போ 88 வயது ஆகுது உங்களுக்கு. ஆமா. 70 ஆண்டு கால ஒரு அரசியல் வாழ்க்கையில நீங்க காமராஜர பார்த்திருக்கீங்க, அண்ணாவ பார்த்திருக்கீங்க, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர பார்த்திருக்கீங்க, கருணாநிதி இவங்கள இந்த மாரி நெறைய மாபெரும் தலைவர்களெல்லாம் நீங்க வந்து ஆமா. அரசியல்ல பார்த்திருக்கீங்க. ஆமா. இப்போ புதிதா வந்திருக்கிற இந்த விஜய், அவர் வந்து நான் ஒரு மாற்றத்துக்கான தலைவன் அப்படின்னு சொல்றாரு. ஐயா, அத எப்படி நீங்க பார்க்குறீங்க? இப்ப நான் எங்க ஊர்ல ஒரு மண்டபம் ஒண்ணு கட்டியிருக்கேன். பெரியார் அண்ணா அரங்கம்னு பேரு. பெரியார் அண்ணா அரங்கம். நான் 10 வயசுலேயே பெரியாருடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டோம். அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அதுக்கு பிறகு 13 வயதுலேருந்து அண்ணா கூடயே ரொம்ப அவங்க குடும்பத்தில் ஒருத்தனா நான் இருந்தவன். அண்ணா குடும்பம், அன்பழகன் குடும்பம், சிதம்பரத்தில் அன்பழகன் குடும்பத்தோடு இருந்தேன். இங்கே சென்னையில் காஞ்சிபுரத்துலையும் அண்ணாவுடைய குடும்பத்தோடு இருந்தேன். அவங்களுடைய இயல்புகள்லாம் நமக்கு புரியுது. இதை வந்து அவங்களுடைய பாணியில் நம்ம சொல்லணும்னு சொல்கிறேன். இருக்கிறது இல்லை. இருக்கிறவங்க மக்கள் அவர் பக்கத்தில் இருக்கிறாங்க. அவர் வந்து அவருடைய இதாக வந்து சிம்பாலிக்காக பெரியாரை வச்சுருக்காரு, வேலுநாச்சியாரை வச்சுருக்காரு, இந்த அம்மா அஞ்சலை ஆமாம். அது மாதிரி பல பேரை பெரியார் மற்றவங்களெல்லாம் கொள்கை வச்சுருக்காரு. தலைவரா இப்போ வந்து அண்ணா எம்ஜிஆரை சேர்த்துக்கிட்டாரு. எல்லாத்தையும் மெல்ல மெல்ல அவரும் வந்து இதுக்கு அரசியலுக்கு தயாராகிற போது பல விஷயங்களை உண்மைகளை உணர்கிற போது தெளிஞ்சு வர்றாரு. தெளிஞ்சு வரட்டும், வந்து நல்லாட்சி தருவார் தான் நம்புகிறோம். இவங்க 2 பேரையும் பார்த்துட்டோம். எல்லாத்தையும் பார்த்து இவங்களுடைய யோகிதாம்சங்கள் போக்குவரத்தெல்லாம் பார்த்தாச்சு. இவங்க லஞ்சத்தை பற்றியோ, ஊழலை பற்றியோ, சாராயத்தை பற்றியோ, அல்லது நாட்டில் சட்டம் அமைதியை பற்றியோ இதை பற்றியெல்லாம் பேசுகிற தகுதிகள் இல்லாத இடத்துக்கு இவங்க போயிட்டாங்க. இதை வந்து ஒழுங்காக பண்ணுவாங்க, யாரோ ஒருத்தர் பண்ணுவாங்க. நீங்களாக கூட இருக்கலாம், நானாக இருக்கலாம், யாரோ ஒருத்தர்னு வச்சுக்கோங்க. விஜய் நீங்கள் நான் வந்து விஜயை பார்த்தது கூட இல்லை. ஆனால் நான் சொல்கிறேன், யாரோ ஒருத்தர் வந்திருக்காருன்னா அவர் என்ன பண்ணுறாரு பார்ப்போம். அவங்க 2 பேரை பார்த்துட்டோம், 3வது ஆளை பார்ப்போம். அவர் ஒழுங்காக எல்லாத்தையும் நல்லபடியாக அமைச்சாருன்னா நம்ம அதில் இருப்போம். இல்லைன்னா அடுத்த எலெக்ஷனில் அவரையும் நிற்கிட்டு அடுத்த ஆள் வரட்டும்னு விட்டுருவோம். அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. இருப்பது 2ம் திராவிட இயக்கம் அல்ல. அதனுடைய திராவிட இயக்கம் என்பதற்குரிய நிறம், மனம் எதுவுமே இல்லாத 2ம் வந்து பேரை மாத்திரம் பயன்படுத்தி மக்களை ஒரு மாயையை உருவாக்குறாங்க. அந்த மாயை எடுபடாது. சரிங்க. இப்போ விஜயை குறித்து சொல்லும்போது இவங்க குற்றச்சாட்டுறது என்னன்னா, விஜய்க்கு ஒரு அரசியல் அனுபவமே கிடையாது. அவர் வந்து ஒரு அன்டெஸ்டட் அண்ட் அன்ப்ரூவ்டு ஓட்ஸ் தான் வச்சிருக்கிறாரு. ஆனால் ஆட்சியை பிடிச்சிருன்னு சொல்றாரு அப்படிங்கிற. நீங்க ஒரு அரசியல் அனுபவத்தில் இந்த மாதிரி ஒரு புதுசாக ஒருத்தர் வந்திருக்கிறவரு ஆட்சியை பிடிக்கிறதுக்கோ இல்லை அதிகாரத்துக்கு வர்றதுக்கோ வாய்ப்புகள் எப்படி இருக்கு? இப்போ அரசாங்கம் இருக்குது, சட்டத்திட்டங்கள் இருக்குது, அரசு நிர்வாகம் இருக்குது. அதை நிர்வாகத்தில் போய் இப்போ சாதாரணமாக போய் நடத்துறதுக்கு அங்கே போனால் நம்ம வந்து எல்லா விஷயத்தையும் கற்றுக்கலாம். நோ மினிட் கற்றுக்கலாம். இப்போ நான் படித்தது சோஷியாலஜி. நான் சென்னையில் வந்து மாருதி சர்வீஸ் ஸ்டேஷன் ஆரம்பித்தேன், லாரி டிரான்ஸ்போர்ட் ஆரம்பித்தேன். எனக்கு லாரியை பற்றியோ டிரான்ஸ்போர்ட்டை பற்றியோ ஒன்றுமே தெரியாதுன்றதுக்காக நான் சும்மா இல்லை. ஒரு விளம்பரம் பண்ணுறேன், எனக்கு வந்து ஆட்டோமொபைல் இன்ஜினியர்ஸ் தேவை, மெக்கானிக் தேவை அப்படின்னு நான் ஒரு விளம்பரம் பண்ணுறேன். அதில் வர்றாங்க, அவங்க செய்கிற வேலையை பார்த்துட்டு அவங்ககிட்டயே கற்றுக்கிட்டு நான் வந்து அந்த வேலையை செய்கிறேன். அதனால் நமக்கு சாதாரண சராசரி கிரகிக்கிற அறிவு இருந்தால் எதையுமே அதை செய்ய முடியும். அதுவும் சினிமாக்காரராக இருக்கிறவங்களுக்கு கிரகிக்கிற பண்பு ஏராளமாக இருக்கும். ஒரு படம் தயாரித்தால் ஒரு வாழ்க்கை வாழ்ந்ததுக்கு அனுபவம். அதனால் அவங்களால இதை கிரகிச்சு பண்ண முடியும். பண்ணுறதுக்கு வந்து மிஷினரி இருக்குது. அந்த மிஷினரி தப்பு பண்ணாமல் அல்லது என்ன இருக்கோ மக்களுக்கு இது தேவை, இதை பண்ணணும்னு சொல்கிற போது இல்லை ஐயா இந்த காரணங்களால் இதை கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறதுக்கு உண்மையான அதிகாரிகள் இருந்தால் இருப்பாங்க. எல்லாரையும் இப்போ கரெக்டாக்கியாச்சு. அது வேலை நியாயமாக இருந்தபோது இந்த காமராஜர் அண்ணாலாம் இருந்தபோது கூட இது செய்ய முடியும், இது செய்ய முடியாதுன்னு சொல்கிற அளவுக்கு இருந்தாங்க. இப்போ அதெல்லாம் சொல்கிறதில்ல. நமக்கு என்ன செய்ய சொல்கிறாங்களா செஞ்சுடுவோம், எவனா மாட்டிக்கிட்டு முடிக்கட்டுன்ற அதிகாரிகள் வந்துட்டாங்க. இப்படி தான் இருந்தது. ஒரு சம்பவம் சொல்கிறேன். திருநெல்வேலியில் ஒரு கலெக்டர் ஒருத்தர் இருந்தார். அங்கே வந்து பசுபதினு ஒரு கலெக்டர், ஐஏஎஸ். அங்கே வந்து ஒரு எம்பி, அவர் பேர் வந்து சொல்கிறேன், கொஞ்சம் நேரத்தில் சொல்லுங்கள். அவர் போய் அந்த கலெக்டர்கிட்ட இந்த வேலை நடக்கணும்னு கேட்குறாரு. அவர் நியாயமாக எடுத்து சொல்ல, இது சட்ட ரீதியாக பண்ண முடியாது, அதனால் பண்ணக்கூடாது, இது இவருக்கு வேண்டியவர் தான், இதுக்கு காமராஜருக்கு ரொம்ப வேண்டியவர் அந்த எம்பி. தென் மாவட்டத்தில் மிகப்பெரிய ஆள். உடனே அவர் முடியாது கிடையாது கொஞ்சம் நேரம் சொல்கிறாரு. இல்லை இவர் வேகமாக கொஞ்சம் மிரட்டலாக தொழில் ஆரம்பிச்சு, இல்லையா அது முடியாது தான், நீங்கள் இதெல்லாம் நான் இதுக்கு மேலே நான் சொல்ல முடியலன்னா நான் ஊன்றார் அவர். உடனே அவர் சொல்லிடுறாரு, ஐயா நாளைக்கே நான் ரிசைன்மெண்ட் வந்தேன்னா எம்பி ஆகிட முடியும், ஆனால் நீங்கள் வந்து ரிசைன்மெண்ட்டு கலெக்ட் ஆக முடியாது, அதனால் நீங்கள் போய் எங்கே பேசணுமோ பேசிக்கோங்க. அது முதல்ல மரியாதையாக ஆரம்பித்தவர் கடைசியில் இந்த இடத்துக்கு வந்துட்டார், முடிஞ்சு போச்சு. உடனே காமராஜர் அவர் பசுபதியை கூப்பிட்டு அனுப்பி வாழ்த்துறார், நீ பண்ணது தான் கரெக்டு, நீ பண்ணது தப்பு இல்லை அப்படின்றார். அப்படிப்பட்ட தலைமை இருந்தது.
இன்னொரு சம்பவம் சொல்கிறேன். இன்றைக்கி வந்து சென்னையில் அரிசி பஞ்சம் ஏராளமாக இருந்தது. அப்போ முதலமைச்சர் காமராஜர் இருக்கார். அவர் வீட்டுக்கு அன்றைக்கி இருந்த சீஃப் செக்ரட்டரி ராயப்பாவும் அப்போ வந்து ஐஜி தான் பெரிய ஆள் அருளும் போகிறாங்க. காலையில் போகிறாங்க. போனதும் இங்கே வந்து இது மாதிரி ஐயாவை பார்க்கணும் அப்படின்றாங்க. அவருடைய அசிஸ்டண்ட் இருந்துட்டு போய் தலைவர்கிட்ட சொல்கிறாரு, அவர் எந்த வேலைக்கு வந்தாங்களோ அதை போய் முடிச்சுட்டு வந்து பேச சொல்லு, இப்போ வந்து என்கிட்ட பேச வேணாம், போக சொல்லுங்க, தைரியமாக போக சொல்லுன்னு அவர் சொல்லிடுறாரு. ஏதோ ஒரு நியாயமான பிரச்சனைக்காக தான் ஒரு வந்திருக்காங்கன்னு அவர் உணர்ந்து அவர் சொல்லிட்டார். உடனே அவர் வந்து பூந்தமல்லியில் அவருக்கு வேண்டிய காமராஜருக்கு வேண்டிய அந்த சமுதாயத்தை சார்ந்த ஒருத்தர் 10,000 மூட்டை அரிசி அடுக்கி வச்சுருக்காங்க. அதை சீஸ் பண்ணி கொண்டு வந்துடுறாங்க. அந்த அந்த அவர் பேர் பேர் சொன்னால் பாவம், பேர் தெரியும் எனக்கு, ஆனால் சொல்ல விரும்பலை. கொண்டு வந்துடுறாங்க. அதுதான் ஆட்சி. யாராக இருந்தாலும் தவறு பண்ணால் சொந்தக்காரராக இருந்தால் கூட அப்படின்றத தான் வச்சுட்டு இருந்தார். அதே மாதிரி குமாரசாமி ராஜா நிறைய பிரச்சனைகள் அது மாதிரி தான் எல்லாருமே அதான் இருந்தாங்க. அண்ணா முதலமைச்சர் ஆனதும் அங்கே இருந்த அருளோ யாரோன்னு நினைக்கிறேன் ஒரு ஆஃபீஸர் வந்து ரிசைன்மெண்ட் போகிறதுக்கு பார்க்குறாங்க. அண்ணா கூப்பிட்டு, ஏன்டா அதுக்கு 3 மாதத்துக்கு முன்னாடி அண்ணாவை வந்து சைதாப்பேட்டை போலீஸ் ஸ்டேஷனில் நிறுத்தி உன் பேர் என்ன, என்ன அடையாளம், சட்டை, அவர் எது, நீ உங்கள் அப்பா பேர் என்ன, உன் பேர் என்ன படிச்சிருக்க அப்படின்ற அளவுக்கு கேட்ட அந்த அதிகாரி விசாரணை. அது அவர் வந்த பிற்பாடு அவர் பயந்துட்டார். அண்ணா கூப்பிட்டு, இல்லை நீங்கள் பண்ணது உங்கள் சீட்லேருந்து நீங்கள் பண்ணது ரைட்டு, நீங்கள் தொடர்ந்து உங்கள் வேலையை பாருங்கள், எந்த தப்பாக நினைக்க வேணாம், நீங்கள் வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு. அதுதான் அண்ணா. ஆனால் இன்றைக்கி சூழ்நிலை அப்படி இருக்கா? இன்றைக்கி தான் இல்லைன்றேன். இது வேறு, இது அரசியலே இல்லைன்றேன். அதாவது தவறானவர்கள் கையில் போய் மாட்டின பிற்பாடு தவறு மட்டும்தானே நடக்கும். நீங்கள் வேறு என்ன நடக்கும்? ஒரு தவறான தொழில் ஒரு குடும்பத்தில் போய் ஒரு நல்ல பொண்ணு போய் மாட்டினா அது என்ன எப்போ அவங்க சொல்கிறதுக்கு ஈடுபட்டால் அப்புறம் அவளும் தவறாக போயிடுவாங்க. இது வேறு வார்த்தையில் சொன்னால் நான் சொல்ல விரும்பலை அந்த வார்த்தையை. இப்போ இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி தான் நடப்பாங்க. அதுதான் உண்மை. அதனால் இது ஒன்றும் நடக்காது. இவருடைய வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது. காரணம், அவரே சும்மா இருந்தால் கூட மக்கள் வந்து அவருக்கு ஓட்டு போடுறதுக்கு தயாராக இருக்காங்க. யார்? விஜயோடைய வெற்றி. ஓகே. ஆனால் இப்போது திமுக வந்து 26 கட்சியோட ஒரு பிரம்மாண்டமான கூட்டணி வச்சுருக்காங்க. உதாரணமாக இப்போது மதிமுக வந்து நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, வைகோ அவர்கள் வந்து ஒரு 4 சீட்டுக்காக, அதுவும் ஒரு சீட்டு மட்டும்தான் அவருடைய தனி சின்னத்தில், மீது 3 சின்னங்கள் வந்து உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுறதுக்காக கொடுத்துருக்காரு. அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? இதை விட கேவலம் என்ன வேணும் வைகோவுக்கு? நான் சொல்கிறேன், நான் தான் முதலில் வைகோவுக்கு பொலிட்டிக்கல் என்ட்ரி கொடுத்தவன். 71 மாணவர் கழக தேர்தல், கருணாநிதி, நான் அப்போ தலைமை கழக செயலாளர், எஸ்டி சோமசுந்தரம் பொதுச் செயலாளர். ரெக்கார்டு பூரா என்கிட்ட இங்கே தான் இருக்குது. கருணாநிதி என்ன பண்ணார், அண்ணா மறைஞ்சிட்ட உடனே மாணவர் கழகத்தையும் ஒரு பேரலல் பாடியாக கொண்டு வந்துடலான்னு சொல்லிட்டு அவர் வந்து தேர்தலை, கிளைக்கழக தேர்தல், கல்லூரி தேர்தல், மாணவர் கழக தேர்தல் இதெல்லாம் முடித்து பொதுச் செயலாளர் தேர்தல் அன்பகத்தில் நடக்கும், இதை இப்போ எஸ்டி சோமசுந்தரம் முன்னின்று எல்லா ஏற்பாடும் பண்ணுவார்னு ஒரு பத்திரிகையில் அறிக்கை கொடுத்துட்டார். காலையில் பேப்பரை முரசொலி போனால் இது அறிக்கை இருக்குது. உடனே எஸ்டி சோமசுந்தரம் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு, இந்த மாதிரி அறிக்கை வந்தது பார்த்தியான்னாரு. பார்த்தேன் அப்படின்னாரு. என்ன பண்ணுறது? ஒன்றும் பண்ண முடியாது, அவர் தலைவர், அவர் ஏதோ குட்டிச்சவர் பண்ண போகிறாரு, நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா. என்ன பண்ணலான்னாரு. தேர்தலை அவர் அறிக்கைப்படி தேர்தல் நடத்த முடிச்சிடலான்னாரு. முடிச்சிடணும்னா சரி நீ ஏன் நடத்தினார்? நான் தான் நடத்தினேன். 140 பேர் பொதுக்குழுவுக்கு வந்தாங்க. 130 140 பேர் வந்தாங்க. அதில் ஏறக்குறைய 130 பேர் கருணாநிதியினுடைய எதிரிகளாக வந்துட்டாங்க. தேர்தல் அங்கே வச்சுருக்கோம், பொதுச் செயலாளர் தேர்தல். இந்த பாடின்றது ஒரு டிஎம்கேக்கு பேரலல் பாடி. அவர் நினச்சது இந்த பேரலல் பாடியும் நம்மளோட இணைச்சி நம்ம பண்ணலான்னு நினச்சார். ஆனால் அதுக்கு ஆன்ட்டியாக வந்துடுச்சு. இது அவருக்கு போலீஸ் ரிப்போர்ட்லேருந்து தெரிஞ்சு போச்சு. நானும் ப்ரிசைடிங் ஆஃபீஸராக எம்எஸ் வெங்கடாஜலம் 2 பேரும் அங்கே உட்காந்துருக்கோம். உட்காந்து தேர்தலை ஆரம்பித்தோம். உடனே ராஜாராம் அப்போ மினிஸ்டர் அவர் வந்தார். தலைவர் சொல்கிறாரு தேர்தல் நடத்த வேணான்னு சொல்கிறாருன்னார். நான் சொன்னேன், ராஜாராமை பற்றி எனக்கு நல்லாவே தெளிவாக தெரியும். சொன்னேன், நீங்கள் இங்கே சொல்லாதீங்க, போய் நந்தனத்தில் சொல்லுங்கள். ஏன்டா நந்தனம் எஸ்டிஎஸ் அங்கே போய் சொல்லுங்கள். சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். போனதும் என்ன பண்ணாங்கன்னா, இங்கே 2 பேர் மாணவர்கள், யாருன்னா நடராஜன், சசிகலாவுடைய புருஷன், அப்போ அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட், அவர் கூட இன்னொருத்தர் பன்னீர்செல்வம், பின்னையூர் பன்னீர்செல்வம், அவருக்கு திரும்ப கன்ஃபர்டு ஐஏஎஸ் கொடுத்தவர் இவர் கருணாநிதி பன்னீர்செல்வம். ஆமாம். 2 பேரும் வந்து ஒரு சின்ன கத்தி எடுத்துட்டு தலைவர் சொன்ன ஒருப்பா நீங்கள் தேர்தல் நடத்துவீங்களா ஆசுபூசுன்னாங்க. அப்போ எங்களுக்கெல்லாம் நாங்கள் வந்து ரொம்ப இதெல்லாம் பார்த்து கரை கண்டு வந்தவர். கெலாட்டா நடந்தால் நல்லதா நடக்காவிட்டால் நல்லதான்றது ஒரு கேள்வி. நடந்தால் இதே காரணம் காட்டி இந்த 130 பேர் அவருக்கு ஆன்ட்டியாக வந்திருக்காங்க, எல்லாம் இந்த அமைப்பே கழிச்சிட்டேன்டுவார் ஒரே அறிக்கையில். கெலாட்டா நடந்தால்
நான் பார்த்தேன், உடனே எஸ்டிஎஸ்க்கு ஃபோன் பண்ணேன். அண்ணே இது மாதிரி தகராறு நடக்கும் போல இருக்குண்ணா, எப்படி இருக்குது ஸ்ட்ரென்த்துனாரு. 130 10ன்னா 10ன்னா துரைமுருகன், ராஜா முகமது, ஜி விஸ்வன் அதெல்லாம் அந்த பக்கம், இந்த பக்கம் எல்லாம் வந்துட்டாங்க. சரி, அப்போ எல்லாரையும் நந்தனத்துக்கு வர சொல்லிவிட்டார். நந்தனத்துக்கு போகன்ட்டேன். இந்த 10 பேர் இவர்கிட்ட இதுக்கு போயிட்டாங்க, எங்கள் கோபாலபுரம் போயிட்டாங்க. பாக்கி 130 பேர் அங்கே வந்தாங்க. உட்கார வச்சு தேர்தல் நடத்தி செஞ்சி ராமச்சந்திரன் பொதுச் செயலாளர், அழகு திருநாவுக்கரசு அவைத்தலைவர், போடி சுருளிவேடு துணை பொதுச் செயலாளர், காஞ்சி செல்வராஜ் பொருளாளர் போட்டோம். எல்லாம் நாமினேஷன் வாங்கி தான் போட்டோம். அப்புறம் ஒருத்தர் வந்து என்னை பிடிச்சார். என்ன எனக்கு தான் போஸ்ட், நீ அப்ளிகேஷன் கொடுத்துருக்கியா? இல்லை. அது என்ன பண்ணுறது? சரி வேணால் செயற்குழுவில் போட்டேன், அது வேணால் நான் பண்ணிடுறேன் அப்படின்னேன். இல்லை அதுக்கு மேலேயே தான் பண்ணுங்க. இல்லை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, நீ எந்த ஊரியான்னு? நான் திருநெல்வேலினார். எங்களுக்கு திருநெல்வேலி, ராமநாதபுரம், கன்னியாகுமரியில் சரியான ஆள் கிடையாது. என்ன காரணம்னா, திருநெல்வேலியிலேருந்து சுப்பிரமணியம்னு ஒரு வழக்கறிஞர், அவர் சீனியர் ஆகி போயிட்டார். ராமநாதபுரத்தில் தா கிருஷ்ணன் கொலை செய்யப்பட்டார். அந்த தா கிருஷ்ணன் எங்களோட இருந்தவர். அவர் வந்து எம்பி ஆகி போயிட்டார். கன்னியாகுமரியில் MC பாலன், அவரும் MP ஆகியே போயிட்டார். அதனால் அந்த இடம் வேக்கண்ட்டாக இருக்குது. நான் உடனே போய் எஸ்டிஎஸ் கிட்டக்க, இது மாதிரி ஒரு பையன் லா காலேஜ்ன்றான், திருநெல்வேலின்னு சொல்கிறான், நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவேன், எல்லாம் தான் முடிச்சுட்டு அப்ளிகேஷன் கொடுத்தானா? இல்லைன்னா வாங்கிட்டு செயற்குழுவில் போடணும். இல்லை அதுக்கு மேலே எதாவது போடணுன்றாப்புல. என்ன போட முடியும், எல்லாம் தான் முடிஞ்சிடுச்சு அப்படின்னாரு. நான் சொன்னேன், இன்னொரு அந்த பக்கத்தில் நமக்கு சரியான ஆள் இல்லை, ஒரு அடிஷ்னலாக ஒரு துணை பொதுச் செயலாளர் போட்டுடலான்னு. சரி போடுன்ட்டார். இவர்கிட்ட ஒரு அப்ளிகேஷன் வாங்கிட்டு போட்டேன். அவர் தான் வைகோ. ஆமாம். அதுக்கு பிறகு இவர் திமுகவில் முரண்பட்டு வெளியில் வந்த ஒருபாடு இங்கே தான் ஒய் பிளாக்கில் இருந்தார். அவருக்கு வந்து எல்லா ஹெல்ப்பும் 3 மாதம் அவருடைய ஆட்கள், தென்காசியிலேருந்து சிவசுப்பிரமணியம்னு ஒருத்தர், ஒன்றிய செயலாளர், உங்களுக்கு தெரியுமா தெரியாது தெரியல, வருவார் இங்கே அடிக்கடி. அவர், ராவணன், இன்னொரு 3 பேரை இங்கேயே மாடியில் தங்க வச்சு 3 மாதம் அவங்களுக்கு சாப்பாடும் போட்டு தங்கிறதுக்கு இடமும் கொடுத்து அவருடைய வேலையை அங்கே போய் பார்த்தாங்க. ஆனால் அதுக்கு பிறகும் அதே மாதிரி பல இடங்களில், திருச்சியில் நான் மாவட்ட செயலாளர் ரொம்ப பவர்ஃபுல்லாக பல பேரை இவருடைய கட்சிக்கு அனுப்பிவிட்டேன். எல்லாம் சேர்த்து வீணாக்கி அவங்கள, இவரால் பாதிக்கப்பட்டவர்கள் ஆயிரக்கணக்கானவங்க நல்ல பொசிஷனில் இருந்தவங்களாம் வீணாக போயிட்டாங்க. வந்து அவங்கள அழைச்சிட்டு போய் ஒரு கட்சி நடத்த தெரியாமல், கட்சி நடத்த பேச்சாளர் என்பது வேறு, கட்சி நடத்துறதுன்றது வேறு. இப்போ கட்சி நடத்துகிற போது கட்சியில் பிரச்சனை வந்தால் திமுகலெலாம் என்ன பண்ணுவார், NV நடராஜனை இது ஒரு கமிட்டி பேரை வச்சு போட்டிருப்பாங்க. அவர் போய் பேசி சமாதானம் பண்ணிட்டு வரணுமே தவிர அவங்கள நீக்கிட்டு வரக்கூடாது. 10 11ஆக வேண்டும் என்று விரும்புவேனே தவிர 10 9ஆக நான் ஒரு காலம் ஒருபடைன்றது அண்ணாவினுடைய கொள்கையில் ஒன்று. அப்படிப்பட்ட இருந்ததில் எடுத்ததும் இவங்க இவனை போட்டு அது இது பண்ணி ரகலை பண்ணி கடைசியில் யாருக்கிட்டேருந்து முரண்பட்டு வெளியிருந்தால் அவன் மாவங்கிட்ட போய் இப்போ காலில் விடுற மாதிரி போய் பல்ல காட்டிக்கிட்டு. வைகோ வந்து அதாவது அரசியல், அதாவது வாரிசு அரசியல் எதிர்த்து வெளியில் வந்துட்டு, அதுதான் நானும் சொல்ல வரேன். அதனால் என்னென்ன கொள்கைகள் உண்டோ அதுக்கெல்லாம் முரணாக இப்போ போய் பல்ல காட்டினா அவனை பார்த்து ஊர் சிரிக்காதா? சிரிக்கும். எனக்கெல்லாம் கேவலமாக தான் இருக்குது. ஏன்னா நல்ல ஆரேட்டர், அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. ஆனால் நல்ல அட்மினிஸ்ட்ரேட்டர் இல்லை, அதுதான் உண்மை. அதனால தான் நீங்கள் இந்த நிலைமைக்கு வந்துட்டாருங்கிறீங்களா? ஆமாம், வேறு என்ன வழி? இவன் இது இருந்தால் கொஞ்சமாச்சும் சுயமரியாதை அது இருந்தால் சரி, நம்ம தான் எல்லாம் இழந்துட்டோம் சரின்னு ஊரில் போய் உட்காந்தா என்ன, உனக்கு என்ன பதவி, என்ன தேவை இருக்குது? நான் பல பேருக்கு அதான் சொல்கிறேன். உன்னால் உன்னுடைய கொள்கைக்கு முரணாக இருந்தால் விட்டுட்டு நீ வந்து ஒழுங்காக போய் தனிமையாரு, உனக்கு உன்னுடைய மரியாதை காப்பாற்றப்படும். அதை விட்டு எதுக்கு ஸ்டாலின் காலில் விடுதா? பார்க்குறவன் என்ன நினைப்பான்? ஒருத்தருக்கு அறிவே இருக்காத பார்க்குறவங்களாம் பார்வையாளர் இல்லையா? உன் மகனையே கொண்டாந்து வாரிசுன்னு சேர்த்தேன். உனக்கு வந்து இன்னும் சொல்லப்போனால் நிறைய சொத்துக்கள்லாம் சேர்த்தார் அப்படின்றதெல்லாம் சொல்கிறாங்க. இங்கே கூட சாந்தி காலில் ஒரு பெரிய பில்டிங் இருக்குது, 50 கோடிக்கு மேலே போகிறோம். இதெல்லாம் வந்து நான் பூர்வீக சொத்து, வெங்காயம் தோடு துட்டு, இதெல்லாம் யார் நம்பக்கூடும்? நான் கிடையாது. ஏதோ பண்ணுறாங்க. அதனால் வைகோவை பற்றி தயவு பண்ணி நம்ம விட்டுடலாம். இது வந்து பெஸ்ட். சரிங்க சார். அதே மாதிரி திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட்டுகள் வந்து, நீங்கள் உங்களுடைய அரசியல் காலத்தில் வந்து கம்யூனிஸ்ட்டுகள் அப்படின்னாலே ஒரு வைப்ரண்டாக இருக்கும். ஆமாம். அதாவது தொழிலாளர்கள் பக்கமும் உழைப்பாளர்கள் பக்கமும் நிற்கக்கூடிய கட்சி இன்னைக்கு எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி விமர்சனங்கள் நிறையா வருது. நான் வந்து 52 53 தஞ்சை சட்டம்னு ஒன்று வந்தது, விவசாயிகள் சட்டம். அங்கே வந்து சிதம்பரத்தில் நான் ஸ்டூடெண்ட் 8வது 7வது 8வது படிக்கிறேன். விஸ்வநாதன் ஒருத்தரும் இன்னொருத்தர் 2 பேர் தான் கம்யூனிஸ்ட். அவங்க வந்து அந்த கூட்டம் வருது, போட்டும் வந்துக்கிட்டே இருக்குது. இவங்க அந்த கூட்டத்தை ஒதுக்கிறதுக்கு கையில் குச்சி வச்சுட்டு அடிக்கிறாங்க. அதையும் வாங்கிட்டு அவன் ஒதுங்கி அந்த லைனில் வர்றான். போட்டு மணிக்கணக்கில் போயிட்டுருக்கு.
அப்படிப்பட்ட இயக்கம் அது. அதாவது மிலிட்டண்டாக இருந்த ஒரு இயக்கம். அந்த இயக்கத்தில் பெரிய தலைவர் ராமமூர்த்தி இருந்தார், உமாநாத் இருந்தார். உமாநாத் திருச்சியில் எங்கள் வீட்டுக்கு எதிர் வீட்டுக்காரர். உமாநாத், கல்யாண சுந்தரம் எனக்கு ரொம்ப வேண்டியவர், அனந்த நம்பியார், நிறைய பேர் இருந்தாங்க. அவங்கெல்லாம் இருக்கின்றபோது கட்சியை கட்சியாக நடத்தினாங்க. ஏதாவது பிரச்சனைகள்னால் பிரச்சனைகளுக்கு அவங்க யாரையும் எதிர்பார்க்காம போராட்டங்கள் நடத்தி அது இது பண்ணி மக்களுக்காக நின்னாங்க. கட்சியை ஒழுங்காக வச்சுருந்தாங்க. இப்போ எல்லாரும் என்ன ஆச்சுன்னா, தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்கள அறியாமலே ஒரு மயக்கத்திலேயே ஆளுங்கட்சியோடு போய் சேர்ந்துட்டாங்க. அவங்க தயவில் 4 சீட்டு வாங்குறது, 10 பேர் பாகம் பிரிச்சுக்கு வருது அப்படின்ற மாதிரி வந்துட்டா கட்சி கீழே போகிறதுக்கு முடியாது. கட்சி எப்பயும் மக்கள் எப்படி இருப்பாங்கன்னா, ஆளுங்கட்சிக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் கூட எதிர்க்கட்சி பக்கத்தில் மக்கள் இளைஞர்கள் எப்பயுமே கொஞ்சம் துடிப்போடு இருப்பாங்க. அவங்களெல்லாம் இவங்ககிட்ட கிடையாது. எல்லாம் அந்த பேரை வச்சுக்கிட்டு ஒரு 10 பேர் பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி திமுகவிலையும் மேலே மேல் மட்டத்தில் வாரிசு முறை அது இதுன்னு அவங்க பிள்ளை இவங்க பிள்ளை இவங்க பிள்ளை அப்படின்னு முதல்ல நம்ம வீரபாண்டி ஆறுமுகம் இருந்தார். அவரை அவர் பையனுக்கு ஒரு பொறுப்பு வேணும்னு கேட்டபோது கருணாநிதி சொன்னார், வாரிசு முறைன்னு சொல்லுவாங்களேன்னு. உடனே எதிர்த்து கேட்டார், இங்கே மாத்திரம் உங்கள் வீட்டில் என்ன வாழுதுன்னு கேட்டார். அப்படிப்பட்டவங்களாம் இருந்தாங்க. இன்றைக்கி ஒன்றும் கிடையாது. எதிர்த்து கேட்குறதோ சொல்கிறதோ ஒன்றுமே கிடையாது. அதனால் இவங்களுக்கெல்லாம் சுயமரியாதை தன்மானம் இருக்கிறதா எனக்கு படலை. சுயமரியாதை இருக்கணும்னா எப்படி இருக்கணும்னா, அண்ணா என்ன சொல்கிறாருன்னா, நமக்கென்ன என்று கூறும் சுயநலவைகளும், நம்மால் ஆகுமா என்று பேசும் தொடை நடுங்கிகளும், ஏன் வீண் வம்பு என்று சொல்லும் கோழைகளும், எனக்கு இது பிடிக்கவில்லை என்று மிடுக்காக கூறும் கோடாரிகளும் தான் தமிழகத்தில் உறவை காண்கிறோம். இதை நிலையை மாற்றணும் அப்படின்றான். இதுதான் இன்றைக்கி இருக்குது. நமக்கு என்ன, நம்மளால் முடியுமா அப்படின்றது இருக்குது. அடுத்தவங்களுக்கு பிரச்சனை தான் நமக்கு என்ன அப்படின்ற மாதிரி போயிடுது. ஆனால் பெரியார் என்ன சொல்கிறாருன்னா, அதே பெரியார் வேறு வகையில் சொல்கிறாரு, இன்றைக்கு ஆட்சியில் இருப்பவர்கள் அல்லது நாளைக்கு ஆட்சிக்கு வரக்கூடியவர்களில் குறிப்பாக ஒருவரை குறை கூறினால் நமக்கு வரக்கூடிய நன்மைகள் வராமல் போய்விடும் என்றோ அல்லது அவர்களால் தீங்கு நேரிடும் என்றோ அஞ்சி ஊமையாய் காலங்கொழிக்கும் அறிஞர்கள்னா அயோக்கியர்களேன்னு சொல்கிறதுக்கு மேலே அறிஞர் கிண்டலாக சொல்கிறார், அறிஞர்களே மிகுதி. ஏற்கனவே ஆட்சியாளர்களால் நன்மை பெற்று விட்டதனால் நன்றி கடனாக ஆட்சியாளர்கள் என்ன செய்தாலும் கண்களை மூடிக்கொள்ளும் கபோதிகளும் உண்டு. அரசியல். ஆனால் எதையும் எதிர்பார்க்காமல் எதற்கும் அஞ்சாமல் மொழிக்கும் இனத்துக்கும் நாட்டுக்கும் கேடு சூழ்பவர்கள் யாராக இருந்தாலும் பூசி மெழுகாமல் தயவுதாட்சண்யம் பாராமல் வெளிப்படையாக பெயர் சொல்லி எடுத்துரைக்கும் வியக்கத்தக்க துணிச்சல் கொண்ட பேராண்மை வேண்டும். அதான் அவர் சொல்கிறது. பெரியாருடைய கருத்து. இதெல்லாம் எங்கே போகிறது? எங்கே இல்லை. அண்ணா கட்சி ஆரம்பிக்கும் போது உழைக்கிறவள் வாருங்கள் பிழைக்கிறவள் வராதிகள்னார். ஒரு இயக்கத்தை நீ தொடங்கிவிட்டு ஆட்சிபீடத்தில் அமர வைத்து விட்டு அது அதோடு உன்னுடைய பணி நிறைவடைந்ததாக கருதாதே. கூர்ந்து கவனித்து கொண்டிரு. தவறு நேர்ந்தால் சுட்டி காட்டு, மேலும் தவறு நேர்ந்தால் தட்டி கேள், மேலும் தவறு நேர்ந்தால் அதை அழிப்பதற்கு போராடுன்றார் அண்ணா. குடியாட்சி கோமான்னு ஒரு புக்கில் அவர் அதை கிளியராக. அதனால் சில தத்துவங்கள் இருக்கணும், மொழி இருக்கணும், ஒரு ஏதாவது அளவுகோல் வச்சுக்கிட்டு நீங்கள் பண்ணணும். ஒன்றும் கிடையாது. ஒன்றும் இல்லாமல் நீங்கள் ஒரு ஆட்சி பீடம், அதிகாரம், மக்கள் கொடுக்குற வரிப்பணம் இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை வச்சுக்கிட்டு மக்களை ஏமாற்றுவதற்கு துடிக்கிற சமுதாயமாக இந்த இதரம் அரசியல் இதிலேருந்து மாறினால் தவிர தமிழர்களுக்கு விமோசனமே கிடையாது. இப்படியே இருந்தால் நாளைக்கு பிஜேபிக்காரங்க எல்லாத்தையும் பிடிச்சிக்கிட்டு உதச்சி வெளியில் அனுப்பிட்டு திரும்பவும் 1900 கொண்டு வந்து விட்டுருவாங்க. இப்போயே 3ஆவதுல பரீட்சை, 5ஆவதுல பரீட்சை, 8ஆவதுல பரீட்சை, நீட் தேர்வு, தமிழர்களுடைய பிரச்சனை எந்த பிரச்சனையும் தீர்க்கறதில்லை. கச்சத்தீவு பிரச்சனையாக இருந்தால் இதான் கண்ணிலே வாயில் போட்டுக்கிறதே இல்லை அப்படின்ற அளவுக்கு இருக்கிறான். அவங்களுடைய நீங்கள் தவறு செய்தால் அவங்க தான் வரப்போகிறாங்க. இது அண்ணா விருகம்பாக்கம் மாநாட்டில் தெளிவாக சொன்னார். நம்முடைய இயக்கத்தினுடைய பணி இன்னொரு 50 ஆண்டு காலத்துக்கு தேவை இருக்குது. ஆனால் நாம் எந்த தவறும் செய்யாதவங்க நேர்மையாக இருந்தால்தான் இது செய்ய முடியும், இல்லைன்னா செய்ய முடியாது. தீமை வரணுன்னாலும் நம்மளை தான் தேடிக்கணும், நன்மை வரணுன்னாலும் நம்மளை தான் தேடிக்கணும். தீதும் நன்றும் பிறதரவாரா. அதனால் நீங்கள் நேர்மையாளர்களாக இருந்து ஆட்சி பீடத்தில் இருந்தால் தான் நம்ம பண்ண முடியும் அப்படின்றத அண்ணா சொல்லிட்டு போனார். அண்ணா செத்தார், எல்லா தவறுகளும் ஆரம்பித்தாச்சு. அதுக்கு பிறகு இந்த நாடு எப்படி உருப்படவே முடியாது. இதுதான் உள்ள நிலைமை. நாடு இல்லையே வீடு இல்லைன்னார் அண்ணா. அதை நாடு இல்லாவிட்டால் ஏது வீடுன்னார் எம்ஜிஆர். நாடு இல்லாதவங்க நாடை நீ மறந்தால் மொழியை நடந்தால் இனத்தை நடந்தால் பாலஸ்தீனத்தில்
இன்றைக்கி என்ன நடக்குதோ 10 கார் 15 கார் வச்சுருந்தவங்களாம் ஒருவேளை சோத்துக்கு அலையிறான். அதே நிலைமை இங்கே உருவாகிறதுக்கு இப்போ ரொம்ப நேரம் ஆகிடுது. இலங்கையில் அது நடந்தது, இங்கே நடக்கிறதுக்கு நேரமாகுது. அதனால் ஒவ்வொருத்தருக்கும் அரசை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும், தவறுகளை சுட்டி காட்ட வேண்டும், நியாயங்களுக்காக போராடணும். அந்த உணர்வு இருக்குந்தால் தான் நாடு காப்பாற்றப்படும். நாடு வந்து ஒரு வீடு, நம்ம வீடை காப்பாற்றிட்டு இருந்தால் பத்திரமா இருக்காது. நாடு இல்லைன்னா வீடு கிடையாது, பிச்சைக்காரங்க தான். அதனால் இதை உணர்ந்த சமுதாய மக்கள், இளைஞர்கள் பாடுபட்டால் எதிர்காலம் நன்றாக இருக்குது. நல்ல பல கருத்துக்களை எங்களுக்கு சொன்னீங்க சார். நன்றி, வணக்கம். வணக்கம்.